வணக்கம்ப்பா. ரூபாய் 1600 பி மற்றும் கியூ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தை பிரித்தால் கியூவின் பங்கு என்ன கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்த பங்கு மொத்தம் எத்தனைப்பா? 8 பங்கு. சரியா? இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 8 பங்கு. இது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது பி, இது வந்து கியூ. இப்போ கியூ பங்கு தான் கேட்குறாங்க. 8ல் எத்தனை கியூ? 3. மொத்த இப்போ எவ்வளோ ரூபாய்? 1600. இப்போ 8ஆவது பிரச்சனைங்க. 1 8 2 16, 2 0 சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பேருக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது? 600. அப்படின்னா பியோட மதிப்பு நமக்கு 600. சரியா? பியோட பங்கு, கியூவின் பங்கு தான். இதில் நம்ம பி கண்டுபிடிக்கணும்னா 8ல் பியோட பங்கு எத்தனை? 5. அதே மாதிரி 600 போடுங்க. இதையும் அடித்து நமக்கு 200 கிடைக்க போது 200. இது ரெண்டையும் பேருக்குன்னா என்னவே 1000. இப்போ பாருங்கள், 1000, இது ஒரு 600, மொத்தம் நமக்கு 1600 கிடச்சிடுதாப்பா. அவ்வளோதான். எதை கேட்குறாங்களோ அதை மொத்த பங்குலேருந்து இது மேலே போட்டு கொடுத்த மொத்த ரூபாயால் பெருக்கணும்னா நமக்கு கிடைச்சிடும். அதுக்கடுத்து 2வது சம். இங்கே 3 விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. இது சமான விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரியா? விகித சமம். x=7.5 ஈக்குவல் 8:y ஈக்குவல் 7:y. 7:17.5 எனில் x:y மதிப்பு காண்க கொடுத்துருக்காங்க. இது விகித சமத்தில் இருக்குது. இப்போ இந்த இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இது ஈக்குவலுக்கு சொல்லியிருக்காங்களா? இப்போ இதில் இந்த சைடு 2 நம்பர், இங்கிட்டு இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது கடைசி உறுப்புகள் இருக்கான், இது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கணும். அடுத்து இதை ரெண்டையும் பெருக்கணும். சரியா? பெருக்கும் 17.5 அதோட 8 பெருக்குங்க. 8 பெருக்குனா 8 40, 4 8 56, 4 கூட்டினா 60, 6. இப்போ 1 8 8 6 கூட்டினா 14. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுடுங்க. அப்படின்னா இங்கே 140. இது ரெண்டையும் பெருக்குன்னு என்ன வருது? 7y. அப்போனா y = 140/7 இருக்குங்க. ஒரே நேரம் 7 14 0. y வந்து மதிப்பு 20 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இது தெரிஞ்சிருக்கும், இதுதான் ஆன்சரா அப்படின்னு எக்ஸையும் கண்டுபிடிச்சிடணும். சரியாப்பா? y வந்து 20 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை விட்டுருவோம். இப்போ இதை விட்டுட்டு இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். நமக்கு தான் ஒய்யோட மதிப்பு தெரியும், 20 போட்டாச்சு. இப்போ இதே போல் இங்கே போனதில் செஞ்சாப்புல கடைசி உறுப்புகளை பெருக்குங்க. என்ன வருது? 20y = 75 8 நடுவில் இருக்கிற உறுப்புகள். முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கணும். அடுத்து நடுவில் இருக்கிற 2 உறுப்புகள். 75 8 பெருக்குனா 8 40. 0 8 56, 4 கூட்டினா 60. நமக்கு ஒரு நம்பர் துள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்ப்பா 7.5 நம்ம பெருக்கிறோம். சரியா? சரி, அப்போ நான் 60. இங்கே 20xப்பா, இது 60. எக்ஸையும் 20ஐயும் பெருக்குனா தான் நமக்கு 20x. 20x = 60. அப்போனா x = 60/20 அடித்தோம்னா நமக்கு 3. அப்போனா எக்ஸின் மதிப்பு 3, ஒய்யின் மதிப்பு 20. ஃபஸ்ட் இதில் நமக்கு இருக்குது பார்த்தோம்னா சியில் இருக்குது ஆன்சர். தேங்க்யூ.